கெட்ட மகன். முன்னொரு காலத்தில் ஒரு பணக்கார குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்கள் 4. தகப்பன், தாய் மற்றும் மெண்டஸ், மாரிஸ் என்ற 2 சகோதரர்கள். தன் தகப்பனோடு சேர்ந்து வியாபாரத்தை கவனித்து கொண்ட மெண்டஸ் நல்ல பையன். மாரிஸ் கீழ்ப்படியாத கலகக்காரன் மட்டுமல்லாது ஊரில் உள்ள ரவுடி கும்பலின் சிநேகிதன். பெற்றோர் 2 பையன்களுக்குமே கடவுளை பற்றி போதித்திருந்தனர். மெண்டஸ் பெற்றோரோடு கோவிலுக்கு போகும்போது மாரிஸ் ஞாயிறுகளில் தன் நண்பரோடு ஊர் சுற்றுவான். ஒரு நாள் நண்பர்கள் ஏவி விட மாரிஸ் தன் தகப்பனிடம் சொத்தில் தன்னுடைய பங்கை பிரித்து கொடுக்கும்படி கேட்டான். தகப்பனும் மறு பேச்சின்றி சொத்தை பிரித்து அவனது பங்கை கொடுத்து விட்டார். மாரிஸ் தனது சொத்தை விற்று பணமாக்கி வீட்டை விட்டு வெளியேறினான். அவனும் நண்பரும் ஒரு தூர தேசத்திற்கு சென்று மனம் போல வாழ்ந்தனர். குடித்தனர், நடனமாடினர், ஹோட்டல்களில் சாப்பிட்டுவிட்டு சினிமாக்களுக்கு சென்றனர், விலையேற பெற்ற விடுதிகளில் தங்கினர். பணம் கரைந்தது. நண்பர் ஒவ்வொருவராக உருவி கொண்டனர். தேசத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் யாரும் அவனுக்கு வேலை கொடுக்க முன்வரவில்லை. பசியும் பணமின்மையும் அவனை வாட்டியது. கடைசியில் ஒரு பட்டறையில் கூலியாக சேர்ந்தான். வேலை பளு அவனை நசுக்கியது. நோய்வாய்ப்பட்டான். வியாதிப்பட்டால் தன் அருகிலேயே உட்கார்ந்திருக்கும் தாயையும் மருத்துவரை கூப்பிட ஓடும் தகப்பனையும் நினைத்தான். வீட்டிற்கு திரும்பினால் என்ன, அங்கு வேலைக்காரர் கூட நன்றாக கவனிக்கப்படுகிறார்களே, இங்கோ அனாதை போல வாடுகிறேனே என்று எண்ணினான். தகப்பன் முகத்தை பார்க்கவோ வெட்கம். தன்னை ஏற்றுக்கொள்வாரா? இறுதியில் மாரிஸ் உட்கார்ந்து தன் தகப்பனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில், அப்பா, உங்கள் மகன் என்று அழைக்கப்பட எனக்கு தகுதி கிடையாது. நான் வீடு திரும்ப விரும்புகிறேன். என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள். சம்மதமானால் நமது வீட்டிற்கு முன்னிருக்கும் மரத்தில் ஒரு வெள்ளை கைக்குட்டையை கட்டிவிடுங்கள். கைக்குட்டையை பார்த்தால் நான் ரயில் நிலையத்தில் இறங்கி வீட்டிற்கு வருகிறேன். கைக்குட்டையை பார்க்காவிட்டால் தொடர்ந்து செல்கிறேன். கடிதத்தை அனுப்பி வைத்தான். பயத்தோடு ரயிலில் ஏறினான். ரயில் பாதை அவன் வீட்டு பக்கமாக சென்றது. ரயில் அவனது ஊரை நெருங்க நெருங்க அவனது நெஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டது. கைக்குட்டை இருக்குமா இருக்காதா? ரயில் வீட்டை நெருங்கியது. அவன் பார்த்ததென்ன? அந்த மரத்தில் 100கணக்கான வெள்ளை கைக்குட்டைகள் காற்றில் படபடத்து கொண்டிருந்தன. ஒத்தை கைக்குட்டையை தன் மகன் பார்க்காமல் போய்விடுவானோ என்று அஞ்சி தகப்பன் மரம் முழுவதும் கைக்குட்டைகளை கட்டி விட்டிருந்தார். மீதி கதையை சொல்லவும் வேண்டுமோ? அதுவே பெற்றவனின் அன்பு. நீ இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர போயிருப்பாயானால், இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாதிருப்பாயானால், இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வா. இயேசு கிறிஸ்துவாகிய தகப்பன் விரித்த கரங்களோடு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். மனப்பாட வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10.